எப்பொழுதும் பசுனை தீபம் ஏற்றுவதும் இல்லை என்றால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் அதை விட்டுட்டு 10 எண்ணெய் மிக்சிங் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒன்று சுத்தமான நல்லெண்ணெய் அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இல்லைன்னா பசுனை தேடி வாங்க. ஒரிஜினல் பசுனை தீபம் ஏற்றினாவே அந்த பூஜை அறையில் மட்டும் இல்லாமல் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய சகல தோஷமும் நீங்கும். முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு நல்ல சுத்தமான சாம்பிராணி வீடு முழுவதும் போடுவது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக குடும்பத்தில் நம்மளிடத்தில் மறைந்த நமக்காக வாழ்க்கை கொடுத்த பெரியவர்கள் எல்லாம் முக்கியம். அந்த பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய திசை என்பது பூஜை அறையில் தான் கிடையாது. வீட்டில் எந்த இடத்தில் உங்களுக்கு எங்க இருந்தாலும் சரி, நீங்க போற சமயத்தில் கூட பார்க்கல என்றால் நார்த்தில் வைத்து சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கும். அதனால அவங்க நார்த் திசையில் அவர்கள் படத்தை வைத்து சவுத் ஃபேஸ் பண்ணியிருந்தால் மிக சிறந்த அமைப்பையும் சந்தோஷத்தையும் தரும். முடிந்த அளவுக்கு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் படத்தை இது மாதிரி ஹாலில் நல்ல பெரிய இடத்திலே வைத்துக் கொள்வதும் உத்தமமும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும். சார், இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? சிம்பிள். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கடன் வந்துட்டாவே நிறைய பேர் ஒன்று நடுங்குறாங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அபிராமி அந்தாதின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அபிராமி பட்டர் கொடுத்தது, செல்வி கொடுத்தது இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா 100 பாட்டு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஒரு விஷயத்துக்கும் பாட்டு கொடுத்துருக்காரு. அதில் கடைசி பாட்டு தான் இந்த 100 பாட்டையும் சொல்ல முடியாதவங்க கூட சொல்லக்கூடிய விஷயம். ஆத்தாலேங்கில் அபிராமி வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் பூணர்த்தாலே பூவிடங்க காத்தாலே அங்கு சம பாசம் குசும்பும் கரும்பும் அங்கை சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கு இல்லையேன்னு 100 பயனாக இருக்கக்கூடிய பாட்டு தான் அந்த 100வது பாட்டு முடிஞ்சவொன்னே வரக்கூடிய இந்த 100 பயன். அதே அபிராமி அந்தாதியில் 54வது பாட்டுன்னு ஒன்று உண்டு. இல்லாமை சொல்லின்னு ஒரு வரக்கூடிய பாட்டு. அது அந்த இல்லாமை சொல்லி வரக்கூடிய அந்த பாடலை படிப்பவர்களுக்கு கண்டிப்பாக டெய்லி அதை உச்சாடனை செய்பவர்களுக்கு முடிந்த அளவுக்கு 3 முறை டெய்லி சொல்லிக்கொண்டே வந்தால் எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் கண்டிப்பாக 90 நாட்களுக்கு பிறகு படிப்படியாக குறையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் கண்டிப்பாக அவர்கள் வெண்மையான பொருள்கள் கொடுக்குறச்ச, தானங்கள் கொடுக்குறச்ச, அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி சிவன் கோயிலுக்கு நல்ல கல் உப்பை, அதாவது மடப்பள்ளிக்கு 1 கிலோ 2 கிலோ கல் உப்பை மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமையோ அல்லது மாதத்துக்கு ஒரு திங்கக்கிழமையோ வாங்கி கொடுத்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக இந்த கடன் அமைப்பு, மனதில் இருக்கக்கூடிய பயம், இந்த பணத்தால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதையெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். அதோடு எப்பயுமே கடன் அமைப்புக்கு ரெகுலராக நம்ம ஒரு விஷயம் இருக்குது. பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று உண்டு. அதாவது காலையில் 5 மணி வரைக்கும் ஒத்துக்கொள்ளலாம். அதாவது 3:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். குறிப்பாக அது 4லேருந்து 5 என்று சொல்வார்கள். நீங்கள் 3:30 கூட உங்களால் முடிந்தால் இந்த காலையில் எழுந்து கை கால் முகம் கழுவினாவே போதும். குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பூஜை அறையில் தான் தீபம் ஏற்றணும்னு கூட அவசியம் கிடையாது. சாதாரணமாக உங்களுக்கு ஒரு ஆளில் கூட ஒரு சாதாரண உங்களுக்கு எந்த சாமி படம் இருக்கணும்னு அந்த படம் இருக்கணும். உங்களுக்கு எந்த தெய்வத்தை நினைத்து ஒரு 5 அகல் பசுனை தீபம் ஏற்றி உங்களுக்கு பிடித்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் அமைப்பு தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் செய்து கொண்டு வந்தாவே 48 நாள்லேருந்து படிப்படியாக வரும். கண்டிப்பாக இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம்.